இது வந்து ஒரு கிழவி, இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு அவசியம் இல்லாத ஒரு, கண்டிப்பா இது அவசியம். இதுக்கெல்லாம் நான் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன். நீங்க இது நான் ஒத்துக்கலன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா ஏன் ஒத்துக்கலன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு தான் கேட்பேனே தவிர, சரி ஒத்துக்கலனா போ அப்படின்னு சொல்ற பர்சன் கிடையாது. ஓகே, நீங்களும் நானும் வேற வேற ஒப்பீனியன் வச்சுக்கலாம், பட் யூ அண்ட் ஐ கேன் ஸ்டில் பி ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் வேர் ஐ கம் ஃப்ரம். பட் இது ஒரு கிழவி, இவளுக்கெல்லாம் படம், இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து இன்ட்ராக்டே பண்ண மாட்டேன். யூ கேன் பி அ புல்லி பட் ஐ வில் நாட் ரெஸ்பாண்ட் டு யூ இஸ் ஹவ் ஐ ஆம். இது தாண்டி எனக்கு நிறைய டிஎம்ஸ் கூட வரும், ரொம்ப அப்யூசிவ் கிராஸ் டிஎம்ஸ். எந்த மாதிரியான மெசேஜஸ் யூ கெட்? இதெல்லாம் நான் டிவில சொல்லலாமான்னு தெரியல. நீங்க சொன்னாதான் 4 பேருக்கு தெரியும். புரியுது. போடுற 40 பேருக்கு அது புரியும். உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸை வந்து நக்கணும்னு ஆசையா இருக்குன்னுலாம் கூட டிஎம்ஸ் வரும். ரொம்ப 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 கிராஸான டிஎம்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போகிறது தான். எப்போ நம்ம அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பவர் கொடுத்தா மாதிரி ஆகுது.